அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. ஒரு ஜாதகத்தில் நம்ம ஒரு லக்கணத்தில் பிறந்தோம். எல்லாருமே லக்கணத்திற்கு இது என்ன திசை அப்படிங்கிறத நம்ம ராசிக்கெல்லாம் பார்க்க மாட்டோம். ஒன்லி லக்கணத்திற்கு இது என்ன திசை அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்மளுடைய லக்கணம் என்ன லக்கணமோ அந்த லக்கணத்திற்கு இது என்ன திசை அப்படின்னு பார்க்கும்போது சில கிரகங்களை நீங்கள் நம்பிக்கையோடு பார்ப்பீங்க, நம்பிக்கையோடு இருப்பீங்க. இந்த திசை நமக்கு சூப்பராக வேலை செஞ்சிடும், நல்லா வேலை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதி அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த திசை வேலை செய்யும், அந்த திசை வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாது அப்படின்னா, ஒரு லக்கணத்திற்கு 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இட பூதங்கள் நமக்கு கைவசம் ஆகாது. இப்போ கைவசம் ஆகாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால், அதை நம்ம தேடி போகணும். அதை நம்ம தான் தேடி போகணும். கைவசம் ஆகாத ஒன்றை நீங்கள் தேடித்தான் போகணும். அதை தேடித்தான் நமக்கு இது வேணும், எனக்கு இது வேணும். அப்போ வேணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன சொல்லணும்னா அதை தேடித்தான் போகணும். இப்போ என்ன சொல்லணும், நெருப்பு லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்துட்டான். இப்போ நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்துட்டு மேசம், சிம்மம், தனுசுல போய் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது? தண்ணீர் என்று சொல்லக்கூடிய ஜலத்தை நீங்கள் தேடித்தான். அது உங்களுக்கு காலுக்கடியில் என்ன சொன்னான்னா கிடைக்காது. ஏன்னா நீங்கள் பிறந்தது கிழக்கிருந்து உங்களுக்கு என்ன சொன்னான்னா நீங்கள் மேற்க தான் பார்க்க முடியும். கிழக்கிருந்து மேற்கு மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் தண்ணீர் என்பது வடக்கு. ஜலபூதங்கள் வடக்கு திசை சார்ந்தது. அதனால தான் ஈசானியத்தை பள்ளமாக வையின்னு சொன்னோம். ஈசானியத்தை எதுக்கு பள்ளமாக வை அப்படின்னா, ஈசானியம் பள்ளமாக இருக்கணும், அப்போ தான் அங்கே தான் தண்ணி இருக்கும். அதுக்கு தான் வடக்கு திசையை வச்சான். சும்மா வாஸ்தெல்லாம் கரெக்டு. அப்போ அந்த ஈசானியம் பள்ளமாக இருக்கணும், அது ஜலம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ வடக்கு என்பது வடக்கு சார்ந்தது. வடக்கு சார்ந்த கிழக்கெல்லாம் பள்ளமாக இருக்கணும். அந்த இடத்துல தண்ணி இருக்கும், தண்ணி கண்டிப்பாக இருக்கும். இப்போ எல்லோரும் மாற்றி போட்டுட்ருக்காங்க. அதுக்காக இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கேன், ஈசானிய மூலையில் போர் இருக்கா, அது என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு கை கொடுக்கும். ஈசானிய மூலையில் போர் இல்லையா, கை கொடுக்காது. அந்த வீடு போராட்டத்தில் இருக்கும். சரி, அப்படி எங்களுக்கு அந்த ஈசானிய மூலையில் என்ன சொன்னேன்னா, போருக்கு இல்லை தண்ணி கிடைக்கல ஐயா, நாங்கள் தள்ளி போட்டிருக்கோம். அப்படி இதுக்கு என்ன செய்யணும்னா, ஈசானிய மூலையில் நிலத்தடி நீர் தொட்டி ஒன்று ரெடி பண்ணி தண்ணி அதில் பெருக்குங்க. கொஞ்சம் பொருளாதார வசதி கிடைக்கும். பொருளாதார வசதி கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதாரம் வந்துடும். சில கிரக பீடைகள் காலம்னு ஒன்று இருக்குது. அதனால் சில சங்கடங்கள் இருக்கலாம். மற்றபடி ஈசானியத்தில் என்ன சொன்னான்னா, நிலத்தடி நீர் இருந்தால், தொட்டி இருந்தால் அந்த வீடு வசதியாக இருக்கும். குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. குடும்ப தலைவர் என்ன சொன்னான்னா நல்லா தெம்பாக இருப்பார். வடகிழக்கும் குடும்ப தலைவர் ப்ளஸ் தலை குழந்தை சூப்பராக இருப்பாங்க. நல்லா பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு நபர் என்ன சொன்னான்னா, வயதானாலும் இளமையாக இருக்கிற தோற்றம் இருக்கும், நல்லா இருப்பார். அப்போ ஒரு நெருப்பு லக்கணத்தில் பிறந்தவனுக்கு ஜலம் கிடைக்காது. இதை நம்ம தேடி ஓடணும். அப்போ தேடி ஓடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது, சரி 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடமே கிடைக்காது. அந்த இடத்துக்கு நீ தேடி போனா அதில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா சுத்தமாக கிடைக்குது. 4ஆம் இடத்திலிருந்து என்ன சொல்கிறான்னா, ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால்
கண்டிப்பாக அதற்குண்டான 100% ஆகுதி வந்து கிடைக்காதுன்னு சாஸ்திரம், உறுதியாக கிடைக்காது. ஏன்னா இந்த லக்கணம் அந்த 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்ள முடியாது. தொடர்பு கொள்ளாமல் வந்து என்ன சொல்லணும், இப்போ நமக்கு செல்ஃபோன் இருக்குது, அடித்து பார்க்குறோம், அந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று சொல்லும் இல்லையா, இந்த அவுட் ஆஃப் நெட் கவரேஜுக்கா அங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லுது இல்லையா, அப்போ நம்மளால் தொடர்பு கொள்ள முடியாது. அது மாதிரி தான். அப்போ எந்த ஒரு மனிதனுக்கும் தன்னுடைய லக்கண புள்ளியிலிருந்து 4ஆம் இடம் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதம் வந்து கட்டாயம் கிடைக்காது. அதைத்தான் தேடி தேடி ஓடணும். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நம்ம எதை தேடி ஓடணும் அப்படின்ட்டு. அப்போ இவங்க வந்து தேடி ஓடணும். அந்த 4ஆம் இடத்தில் இருக்கிற கிரகமும் என்ன சொன்னாங்கன்னா வேலை செய்யாது. 4, 8, 12 இருக்கின்ற கிரகங்கள் வேலை செய்யாது, உறுதியாக வேலை செய்யாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த கிரகத்தோடைய திசையை வந்து நம்ம வந்து சமாளிக்கணும்ல. அந்த கிரகத்தோடைய திசையை வந்து நம்ம சமாளிக்கணும்னா என்ன சொல்லணும்னா அது சார்ந்த விஷயத்தில் இருக்கிற விஷயங்களை நம்ம சமாளித்தானே ஆகணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக என்ன சொல்லணும்னா அந்த பூதத்திற்குண்டான ஜலபூதத்திற்குண்டான பஞ்சபூத சக்தி எங்கே இருக்கிறது, திருவானைக்காலில் இருக்குது. ஜலபூதம் திருவானைக்கால். அப்போ திருவானைக்காலில் போய் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் ஜலபூதத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா சந்திரன் நிற்கும் போது, ஜலபூதத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு 4ல் சந்திரன் நிற்கும் போதோ அல்லது 8ல் சந்திரன் நிற்கும் போதோ 12ல் சந்திரன் நிற்கும் போதோ அந்த எனர்ஜியை நீங்கள் வாங்கிக்கலாம். போகணும், வேறு வழியெல்லாம் கிடையாது. உறுதியாக நீங்கள் போகலைன்னா ஜெயிக்க முடியாது. ஏன்னா இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் 4ஆம் இடத்தில் வந்து எந்த கிரகம் நீசமாகிறதோ அந்த கிரகத்தோடைய ஆதிபத்தியத்தை நீங்கள் பெற முடியாது. ஒரு மேச லக்னத்துக்கு வந்து 4ஆம் இடத்துல யார் நீசமாகிறா, 4ஆம் இடத்தில் நீசமாகிற செவ்வாயோடைய காரகத்துவத்தை நீங்கள் பெறவே முடியாது. 8ஆம் இடத்துல யார் நீசமாகிறா, சில வீட்டில் சந்திரன் நீசமாகிறார், சந்திரனுடைய ஆகுதியை பெற முடியாது. 12ஆம் இடத்துல யார் நீசமாகிறார், புதன் நீசமாகிறார், அவருடைய காரத்துவத்தை நீங்கள் பெற முடியாது. எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொன்னான்னா ஒரு பெண் அம்மையார் 45 வயசாகுது, மேச லக்னம். அந்த லக்னத்தில் போய் பிறந்தவருக்கு லக்னத்துக்கு 4ஆம் இடம் வந்து ஜலபூதம் கிடைக்காது. 4, 8, 12 என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம், 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்தோஷம், 12ஆம் இடம் என்பது சந்தோஷத்திற்கு அப்பாற்படுகின்ற ஒரு தூக்கம், சயனம், அது அந்த மாதிரி கிடைக்கல. 2வது 4ஆம் இடத்துல ராகு. அந்த ராகு உடைய போகத்தை அந்த அம்மா அனுபவிக்க முடியாது. 8ஆம் இடத்துல லக்னாதிபதி அங்கே உட்காந்துருக்காரு. லக்னாதிபதி எந்த சுகத்தையும் அனுபவிக்கலை. 12ல் சந்திரன், எந்த பிரயோஜனம் இல்லை. இந்த 3 கிரகத்தோடைய ஆதிபத்தியத்தை அந்த அம்மா அனுபவிக்க முடியாது. நாங்கள் அந்த இடம் வந்து நம்மளுடைய நெருப்புக்கு மறுக்கப்பட்டு விட்டது. மறுக்கப்பட்டுள்ள ஒன்றை வந்து என்ன சொன்னான்னா அந்த மறுக்கப்பட்டுள்ள இடத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் நடக்காது. அப்போ ஒரு நெருப்பு லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு மறுக்கப்பட்டது ஜலம் மட்டுமல்ல, ஜலத்தில் நீசமாகக்கூடிய கிரகங்கள் வந்து பலன் கொடுக்காது. அந்த இடத்துல கிடைக்கவே கிடைக்காது. அந்த இடத்துல ஒரு கிரகம் நீசமாச்சுன்னா வந்து அதோடைய பலன் எப்படி கிடைக்கும்? அந்த இடத்துல அந்த ஆகுதியை அவங்க அனுபவிக்க முடியாது. இது ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆராய்ந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். எல்லாரும் நினைக்கலாம் இது எவ்வளவு மைண்ட்யூட்டாக ஷார்ப்னஸாக இருக்கும். சரி, இதுக்கு தீர்வுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போ எந்த கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா ஜலத்தில் நீசமாகிறதோ அது கிடைக்காது. ஆனால் மண்ணில் அந்த கிரகம் உச்சமாகும். சந்திரன் எங்கே உச்சம், செவ்வாய் எங்கே உச்சம், மகரத்தில் உச்சம். சந்திரன் எங்கே உச்சம், ரிஷபத்தில் உச்சம். புதன் எங்கே வந்து என்ன சொன்னா ஆட்சி, கண்ணியில் ஆட்சி. அதுக்கு மூலம் தெரியணும். இது தெரியாமல் தான் எல்லாரும் என்ன செஞ்சிட்ருக்காங்க, ஐயா ஒருத்தன் கெட்டு போயிட்டான், கெட்டுப்போனவனை வலிமைப்படுத்துவதற்கு ஒரு வழி இருக்குங்கிறத யாருமே தெரியாமல் போயிடுச்சு. கெட்டுப்போனவனு கொண்டு போயிடலாம். பெருசாக நமக்கு ஜலம் வந்து மறுக்கப்பட்டு விட்டது. அந்த ஜலத்துக்கு உண்டான
ஆதிபத்தியமுடைய அந்த 4 கிரகம் அந்த ஜலக்கட்டத்துக்கு நமக்கு வந்து பிரச்சனை. அதில் நீசமாகிற கிரகம் வந்து என்ன சொன்னால் நமக்கு வந்து என்ன சொன்னான்னா அதில் எந்த ஆகதியும் கிடைக்காது. அப்போ அந்த நீசமாகின்ற கிரகத்தோடைய தேவை நமக்கு இருக்கு இல்லையா? செவ்வாயுடைய தேவை இருக்குல்ல, சந்திரனுடைய தேவை இருக்குல்ல, அதுக்கடுத்து புதன் என்று சொல்லக்கூடிய அறிவுக்காரனுடைய தேவை இருக்குல்ல. அப்போ என்ன செய்யணும்னா, எந்த ஒரு மனிதனும் நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் நல்லா கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டியது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நெருப்பு கிடைச்சிடும், காற்றும் கிடைச்சிடும், மண்ணும் தண்ணீரும் கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன சொன்னா, எப்பயுமே மண் பூதத்தையும் ஜலபூதத்தையும் வழிபாடு பண்ணணும். மண் பூதத்துக்கும் ஜலபூதத்துக்கும் நீங்கள் போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா 100% என்ன சொல்கிறேன்னா, இல்லாத ஒன்று வந்துட்டான். அதாவது வந்து மறுக்கப்பட்டது அவனுக்கு இறைவனால் மறுக்கப்பட்டது. அந்த ஸ்தலங்களுக்கு போனீங்கன்னு வைங்க, அங்கே என்ன செய்வேன், என்ன கிடைக்கும் அப்படின்னா, எதை இழந்து இருக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் போக 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 அந்த பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு நீங்கள் போக போக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்குண்டான ஆகதிகள் கிடைக்கும். இல்லைன்னா இந்த 3 ஆகதிகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நெருப்பில் பிறந்தவனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செவ்வாயுடைய வீரமும் சந்திரனுடைய மனபலமும் புதனுடைய அறிவும் கிடைக்காது. மேச லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணத்திற்கு எல்லாருக்கும் ஒரே இதான் விதி. இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து ரிஷபம். ரிஷபத்தில் போய் பிறந்தவனுக்கு என்ன கிடைக்காது? காலபுருஷனுடைய 1 5 9 என்று சொல்லக்கூடிய 4 8 12 கிடைக்காது. அந்த 4 8 12 என்பது நெருப்பு கிடைக்காது. அந்த நெருப்பு கிடைக்காது. அப்போ அந்த நெருப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா, இவன் என்ன செஞ்சிருவான் அப்படின்னா, ரிஷபத்தில் போய் பிறந்தவனுக்கு மேசத்தில் யார் நீசமாகிறா? நெருப்பு வீடு தானே, சனி நீசமாகிடுவார். சிம்மத்தில் யாரும் நீசம் கிடையாது, சரியா? தனுசில் வந்து யாரும் நீசம் கிடையாது. இந்த நபருக்கு எந்த பிரச்சனை அப்படின்னா, சனி சார்ந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா நீசம். அப்போ இந்த நபர் எந்த பூதத்தை பிடிக்கணும்? நெருப்பையும் பிடிக்கணும், காற்றையும் பிடிக்கணும். அப்போ காற்றை பிடிக்கும்போது காற்றில் போய் உச்சமாகிற கிரகம் எது? சனி உச்சமாகிறார்ல, துலாத்தில் வந்து சனி உச்சம். அந்த ஒரு கிரகத்தை வந்து நீங்கள் வலிமைப்படுத்தித்தான் ஆக வேண்டும். ஏன்னா வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து, நீங்கள் வலிமைப்படுத்தினீங்கன்னா தான், ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தால் சனிதான் உங்களுக்கு பிரச்சனை. ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தால் சனிதான் பிரச்சனை. அந்த லக்கணத்துக்கு நீங்கள் பாருங்கள், ஸ்திர லக்கணத்திற்கு 9 குடையவன் பாதகாதிபதி, அவனே 10 குடையவன். 9 குடையவனே 10 குடையவனை வந்துட்டான். அப்படிங்கும்போது என்ன சொல்கிறான்னா வந்து, அந்த கிரகம் வந்து நெருப்பில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீசமாகிவிட்டது. நெருப்பு ரிஷபத்திற்கு கிடைக்காது. அப்படிங்கும்போது எந்த ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவன் சிவன் கோவிலில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து, மேசத்தில் சந்திரன் இருக்கும்போதும், சிம்மத்தில் சந்திரன் இருக்கும்போதும், தனுசில் சந்திரன் இருக்கும்போதும் விளக்கு போடுங்க. அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னான்னா, இந்த சனி உச்சமாகிற இடம் எங்கே இருக்குது? இந்த சனி உச்சமாகிற இடம் வந்து துலாம். அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து, காற்று பூத ஸ்தலங்கள்னு இருக்குது. அப்போ காற்று பூத ஸ்தலங்களில் என்ன சொல்கிறான்னா, மிதுனத்தில் சந்திரன் இருக்கும்போதும், துலாத்தில் சந்திரன் இருக்கும்போதும், கும்பத்தில் சந்திரன் இருக்கும்போதும் ஒரு மனிதன் அவன் கரெக்டாக போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து, அங்கே என்ன வாங்கி கொடுக்கணும்? ஊதுபத்தி ப்ளஸ் சாம்பிராணி புகை போடுவதற்கு. புகை இல்லையா? புகை, அதாவது காற்று என்பது புகை. அந்த புகை போடுவதற்குண்டான தெய்வத்திற்கு வந்து என்ன சொன்னால், புகை போடுவதற்கு நல்லா வந்து தணல் வளர்த்து புகை போடுவதற்குண்டான அந்த சாம்பிராணி வாங்கி கொடுத்து வந்து என்ன சொன்னா, வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால், எப்போ காற்றில் மண்ணில் போய் பிறந்தவனுக்கு நெருப்பு மாறுபடாது. உடம்புல டெம்பரேச்சர் சரியாக இருக்காது.
சில பேர் வந்து ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்து கர்ப்பம் தரிப்பாகாமல் போவதற்கு காரணம் என்ன? எப்பயுமே ரிஷப லக்கணத்திற்கு ஒரு பெரிய தோஷம் உண்டு. அது வந்து என்ன சொன்னேன்னா வந்து கர்ப்பம் அதிகமாக சீக்கிரமாக ஒரு குழந்தை தான் இருக்கும், அல்லது அதுக்கு மேலே ரொம்ப போராடி பெற்றிருப்பாங்க. இதற்கு காரணம் அவங்களுடைய உடம்பில் டெம்பரேச்சர் என்று சொல்லக்கூடியது சீராக இருக்காது. அப்போ அந்த டெம்பரேச்சரை கொண்டு வருவதற்கு சிவன் கோவிலில் வந்து மேசத்தில் சந்திரன் இருக்கும்போதும், ரிஷபத்தில் சிம்மத்தில் சந்திரன் இருக்கும்போதும், தனுசில் சந்திரன் இருக்கும்போதும் விளக்கு போட்டு ஒரு 24 நிமிஷம் உட்காந்துட்டு வந்துடணும். அப்போ என்ன சொன்னேன்னா, உன்ட்ட இல்லை, உள்ளே வந்து உட்காந்துரும். அதற்கடுத்து அந்த மேசத்தில் நீசமாகிற சனியை வந்து சரிபடுத்தணும். மிதுனத்தில் வந்து என்ன சொன்னேன்னா வந்து சந்திரன் இருக்கும்போதும், துலாத்தில் சந்திரன் இருக்கும்போதும், கும்பத்தில் சந்திரன் இருக்கும், அதே சிவன் கோயிலுக்கு போங்க. எல்லாத்துக்கும் கடைசியில் முடிவுரை வந்து சிவன் என்று சொல்லக்கூடிய அந்த சிவன் கிட்ட தான் போகணும். வேற எங்கேயுமே முடியாது. ஒவ்வொரு மாதத்துல என்ன சொல்கிறேன்னா போய்கிட்டு என்ன சொல்கிறேன்னா பஞ்சபூத ஸ்தலங்களை போய் கும்பிட்டுலாம் இருக்க முடியாது. சிவன் வந்து பஞ்ச சக்தி அவர்கிட்ட உண்டு. எந்தெந்த நாட்களில் போனீங்கன்னா அது கிடைக்கும் அப்படின்னா, நெருப்பில் சந்திரன் இருக்கும்போது போனீங்கன்னா நெருப்பு சக்தி கிடைக்கும். மண்ணில் சந்திரன் இருக்கும்போது போனீங்கன்னா மண் சக்தி கிடைக்கும். காற்றில் சந்திரன் இருக்கும்போது போனீங்கன்னா காற்று சக்தி கிடைக்கும். இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஜலத்தில் சந்திரன் இருக்கும்போது போனீங்கன்னா சிவன் வந்து ஜலசக்தி உடையவர். என்ன சொல்ல, தலையில் யார் இருக்கா? கங்காதேவி இருக்கிறார். ஆமாம், கங்காதேவி வந்து அந்த இருப்பாள். அவன் ஒரு சிவன் கோவிலை பிடித்தாலே நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிற பஞ்சபூத தோஷங்கள் வந்து போயிடும். அது ஆட்டோமேட்டிக் கிடைக்க ஆரம்பிச்சு. இப்போ வந்து என்ன சார், ரிஷபத்துக்கு சொல்லியாச்சு, மிதுனத்து. இப்போ இந்த காற்று ராசியில் போய் பிறந்தவனுக்கு தொழில் நல்லா இருக்காது. தொழில் நல்லா இருக்கு. 4ஆம் இடத்தை பாருங்கள். முதல் லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு 4ஆம் இடம் மண், 8ஆம் இடம் வந்து மண், 12ஆம் இடம் மண். ஓகேவா? அப்போ காலபுருஷனுடைய 2, 6, 10 கிடைக்காது. எவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் வாயில் போனோம், என்ன ஏன் தொழில் இப்படித்தான் இருக்குது அப்படிமா. அப்போ தொழில் இப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த மண்பூதம் வந்து இவனுக்கு ரிஷபத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரிஷபம் கன்னி மகரம் வந்து ஆக்டிவேஷனுக்கு இந்த காற்று லக்கணங்களில் போய் பிறந்தவர்களுக்கு கிடைக்காது. அப்போ அங்கே என்னென்ன கிரகங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மைனஸ் ஆகுது. ரிஷபத்தில் மைனஸ் ஆகிற கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கேது நேசம். இங்கே எது நேசம்? கண்ணியில் எது நேசம்? சுக்கிரன் நேசம். பொண்டாட்டி சரி இருக்க மாட்டான். அதற்கடுத்து மகரத்தில் எது நேசம்? குரு நேசம். ஓகேவா? நீங்கள் நல்லா பரிச்சித்து பாருங்கள். மிதுனம், துலாம், கும்பத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பிரச்சனை என்பது யாருன்னா கேது பகவான். அதற்கடுத்து என்ன சொன்னா சுக்கிர பகவான். அதுக்கடுத்து வந்து என்ன சொன்னா வந்து குரு பகவான். இந்த 3 பேரும் வாழ்நாள் ஃபுல்லாக இவர்களுக்கு பிரச்சனைக்குரியவர். அப்போ ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த 3 லக்கணங்களில் போய் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து அவன்கிட்ட இல்லாத எனர்ஜி மண்ணும் தண்ணீர் இருக்காது. மண்ணுக்கு என்ன வேலை? மண்ணோடைய வேலை வந்து என்ன சொன்னான்னா உழைப்பு. 2, 6, 10 போராடுவான். 4, 8, 12 4, 8, 12 காலபுருஷனுடைய 4, 8, 12 என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், 12ஆம் இடம் இதெல்லாம் பாதிக்கும். அப்போ இவன் என்ன செய்யணும்னா, யார் ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா காற்று லக்கணங்களில் போய் பிறந்தால் அவர்கள் மண்ணையும் வழங்க வேண்டும். மண்ணை எப்படி வணங்கணும்? ரிஷபத்தில் சந்திரன் இருக்கும்போதும், கடகத்தில் கன்னியில் சந்திரன் இருக்கும்போதும், மகரத்தில் சந்திரன் இருக்கும்போதும் சிவன் கோயிலுக்கு போங்க. அங்கே என்ன கொடுக்கணும்? மண்ணுக்கு என்னது? சந்தனம் கொடுங்க. சந்தனத்தை வந்து நல்லா நீட்டாக கொடுத்துட்டீங்கன்னா என்றைக்கு இருந்தாலும் என்ன சார் நீங்கள் கொடுத்த சந்தனத்தை வந்து என்ன செய்யணும்னா பூசாரி தின்னுட்டெல்லாம் போக மாட்டார். எப்படினாலும் நெத்தியில் வைப்பார். அது உங்களுடைய தோஷத்தை போகும். இதை செஞ்சுட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு எதெல்லாம் மறுக்கப்பட்டது? எது மறுக்கப்பட்டது? கேது நீசம். அதுக்கடுத்து என்ன சொன்னால் சுக்கிரன் நீசம், குரு நீசம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஜலபூதத்தை போய் கும்பிட்டீர்கள் என்று சொன்னான். ஜலபூதத்தை போய் கும்பிட்டீங்கன்னு வைங்க. மிதுனம்,
துலாம கும்பத்தில் போய் ஜலபூதத்தை கும்பிட்டீங்கன்னா ஜலபூதத்தில் உச்சமாகிற கிரகங்கள் எது? குரு உச்சம். கடகத்தில் குரு உச்சம், விருச்சிகத்தில் கேது உச்சம். அதற்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா மீனத்தில் சுக்கிரன் உச்சம். இந்த பக்கம் கிடையாது, அதையும் போய் பார்த்துக்கணும். அதை டச் பண்ணிவிட்டு ஜலபூதத்தை போய் பிடிச்சிடணும். அப்போ ஜலபூதத்தை ஒரு மனிதன் பிடிக்க 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 உங்களுக்கு மறுக்கப்பட்டது. சரி வந்துட்டான், வந்து கும்பிட்டுட்டான்ல, வேறு என்ன செய்ய முடியும்? பஞ்சபூதம் என்ன செஞ்சிடும்? ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோ. வழிபாடால் எடுக்க முடியும். அதாவது என்ன சார், இயற்கையாக கிடைக்காது. உங்கள் கிணத்துல தண்ணி இருக்குது, காசு கொடுத்து நம்ம வாங்கி வந்தோம் சார், யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். அந்த மாதிரி நடக்கும். அதற்கடுத்து கடகத்தில் போய் பிறந்திருக்கான். கடகம் விருச்சிகம் மீனம். இந்த 4 பேருக்கு எது என்ன சொல்கிறேன்னா இல்லற சுகம் பெரும்பாலும் நல்லா இருக்காது. 3, 7, 11 என்பது என்னது? உறவு. 3 என்பது எண்ணம், 7 என்பது மனைவி, 11 என்பது லாபம். அப்போ இந்த 3, 7, 11 என்பது விருத்தி அப்படின்ட்டான். இந்த விருத்தி என்பது கிடைக்காது. அப்போ இந்த எந்தெந்த இடம்? 4ஆம் இடம், கடகத்துக்கு 4ஆம் இடம் என்ன சொன்னால் துலாம், கும்பம், 12ஆம் இடம் என்ன சொன்னான்னா மிதனம். அப்போ இந்த இடங்கள் மறுக்கப்படுகிறது. இந்த இடங்கள் மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா, இந்த இடத்தில் நீசமாகின்ற கிரகங்கள் யார்? எப்பயுமே மிதனத்தில் எந்த கிரகமும் நீசம் கிடையாது, உச்சம் கிடையாது. துலாத்தில் சூரியன் நீசம், ஓகேவா? கும்பத்தில் எது நீசம். அப்போ மிதனத்தில் இந்த கடகத்தில் யார் பிறந்தாலும் அந்த சூரியன் அவுட் ஆயிரும். அப்போ இவங்க யாரை போய் பிடிக்கணும் அப்படின்னா என்ன சொன்னான்னா, காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதனத்தில் சந்திரன் இருக்கும்போதும், அதற்கடுத்து என்ன துலாத்தில் சந்திரன் இருக்கும்போதும், கும்பத்தில் சந்திரன் இருக்கும்போதும் இவங்க போய் என்ன செய்யணும் அப்படின்னா, இது காற்று தானே இவங்களுக்கு பிரச்சனை. அப்போ என்ன சொன்னான்னா அந்த சாம்பிராணி சார்ந்த விஷயத்தை வாங்கி கொடுத்துட்டு, பத்தியெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க பொருத்திக்கிடுவாங்க. அதனால் உங்களுக்கு மைனஸ் ஆனது ரேட்டிவேஷன் ஆகும். அதற்கு அடுத்து நீங்கள் பிடிக்க வேண்டியது என்ன சொல்கிறான்னா ஜலத்தில் போய் பிறந்தவங்க நெருப்பு பிடிக்கணும். அந்த நெருப்பு என்பது என்ன சொன்னால், கடக இலக்கணத்திற்கு, விருச்சிக இலக்கணத்திற்கு, மீன இலக்கணத்திற்கு 2ஆம் இடம் என்பது யார்? நெருப்பு. அப்போ மேசத்தில் சூரியன் உச்சம், மேசத்தில் சூரியன் உச்சமாயிடுவார். அதே சமயத்தில் சிம்மத்தில் யாரும் உச்சம் நீச்சம் கிடையாது, தனுசில் இருக்கு. அப்போ எது நமக்கு இழப்பீடாக வருகிறதோ, கடகத்தில் போய் பிறந்தவனுக்கு சூரியன் என்ன சொல்கிறான்னா கிடைக்காது. அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறான்னா, கடகத்தில் போய் பிறந்தவர் நெருப்பை வலம் வந்தார் என்று சொன்னால், நெருப்பை கும்பிட்டார் என்று சொன்னால் அவருக்கு சூரியனுடைய சக்தி வந்துடும். இதுதான் ஜோதிடம், இதுதான் அமைப்பு. இதை நீங்கள் இப்படி இதை என்ன சார் 1க்கு 2 தடவை படிங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எடுக்கப்பட்டது. அப்போ என்ன சார், 4 உங்களுடைய லக்கணத்திற்கு 4ஆம் இடம் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ 4ஆம் இடம் கிடைக்காது அப்படின்னா கிடைக்கிறதுக்கு என்ன விதிகள் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அப்போ 4ஆம் இடம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா, நீங்கள் எப்பயுமே 4ஆம் இடம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய 2, 6, 10 பிடிச்சிக்கணும். எல்லா மனிதனுக்குமே தனக்கு 4ஆம் இடம் கிடைக்காது. 4ஆம் இடத்தையும் கும்பிட்டு, 4ஆம் இடத்திற்குண்டான பஞ்சபூதத்தையும் கும்பிட்டு, தன்னுடைய லக்கணத்துக்கு 2, 6, 10க்குண்டான பஞ்சபூதங்களையும் அவன் கும்பிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு கிடைக்க வேண்டியது வந்துடும். ஒரு துலா லக்கணம் அவனுக்கு கிடைக்காது. என்ன சொல்கிறான்? என்னதான் மண் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் கிடைக்காது. அவன் என்ன சொல்கிறான்? குரு கிடைக்காது. 4ஆம் இடத்துல குரு நீசமாயிட்டார். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா ரிஷபத்தில் கேது நீசமாயிடுவார். இங்கே கண்ணியில் சுக்கிரன் நீசம். இந்த 3 பேரும் அவுட் ஆயிடுவார். அப்போ ஜலபூதத்தை இவங்க பிடிச்சாங்கன்னா 2, 6, 10 பிடித்தார்கள் என்று சொன்னால் 2ல் கேது உச்சம், 6ல் சுக்கிரன் உச்சம், 10ல் குரு உச்சம் ஆயிடுவார். இதுதான் கிடைக்காததை பெறுவதற்கு வழி இது. ஆனால் கிடைக்காது என்பதையும் கும்பிடணும்,
அதை கிடைக்க வைக்கிறதையும் கும்பிடணும். இதுதான் உங்களுக்கு விதி. இதை படித்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நிறையா வந்து என்ன சொன்னால் இதில் வந்து நிறையா இன்புட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஞானம் கிடைக்கும். 1க்கு 2 தடவை படிங்க. படித்தீங்கன்னா நல்லா புரியும். பஞ்சபூதத்தை நிதானமாக நிறுத்தி படிக்கணும். படித்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் வந்து எங்கேருந்து நம்ம வந்து அப்படியே காலையில் இன்றைக்கி சிந்தனை பண்ணும். காலையில் சிந்தனை பண்ணும். இந்த காலையில் சிந்தனை, சாயந்தரம் வந்து ஒரு வீடியோ, அவ்வளோதான். ஓகேவா? எல்லோரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.